ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன், அத்தியாயம் 23. உன் பணம் என் மகனுக்கு எதற்கு? என்கிட்ட ஒன்றுமில்லைன்னு நினச்சியா? ஆமாம், அப்படி என் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் என்று தானே ஒன்றுமில்லாத வெறிஞ்சிருக்கியே என் மகன் தலையில் கட்டி வச்ச. அன்னைக்கே என் மகன்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் நமக்கு சரி வராது, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பெண் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். எங்கே அவன்தான் என் பேச்சை கேட்கலையே. உன் பேச்சை கேட்டு இப்போ நாசமாக போய் நிற்கிறான். நீயும் உன் மகளும் சேர்ந்து தான் என் மகனோட வாழ்க்கையை கெடுத்தீங்க. இப்போ அவனை இத்தனை நாள் அடிமையாக வேலை வாங்கிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் அனுப்பிட்ட. நீ நல்லா இருப்பியா? நாசமாக போவாய். என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டேன். இப்படி 1000 வசவுகள் சாபங்கள் கொடுத்து விட்டு போனார். அப்போது தமிழ்நாடு முழுக்க பெரிய ஊர்களில் எல்லாம் கிருஷ்ணனின் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. யோகமித்திரன் வந்த பிறகுதான் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்டீரியரும் சேர்த்து செய்தார். இதற்காக தனி அலுவலகம் ஆரம்பித்தார். அமரவேல் சிமெண்ட் ஃபேக்டரி தொடங்கி நடத்தினார். அமரவேல் பெரிதாக யோகமித்திரனிடமோ வைஷ்ணவியிடமோ பகைமை பாராட்டலை. அதற்கு காரணம் அவர் மனைவி தமயந்தி. வைஷ்ணவியும் தமயந்தியும் சிறு வயது முதல் தோழிகள். தமயந்தி நடுத்தர குடும்பத்து பெண். அவள் அப்பா அரசு அலுவலகத்தில் கிளார்க்காக இருப்பவர். இருவரும் இணைபிரியா தோழிகள். தமயந்தி நன்றாக பாடுவாள். சின்ன வயதில் பாட்டு கற்றுக்கொண்டவள். அதனால் நன்றாக பாடுவாள். வைஷ்ணவி ஒரு பாட்டு பைத்தியம். எனவே எப்போதும் தமயந்தி கூடவே ஒட்டி கொண்டு திரிவாள். அவளிடம் இவள் கேட்கும் ஒரே விஷயம் ஒரு பாட்டு பாடேன் என்பதாகத்தான் இருக்கும். வைஷ்ணவி தமயந்தி வீட்டிற்கு போவாள். 4 பிள்ளைகள் உள்ள வீடு, சாதாரண வருமானம். வைஷ்ணவியின் அம்மாவுக்கு அவர்கள் தெருவிலேயே குடியிருந்த தமயந்தி வீட்டாரை நன்கு தெரியும். எனவே மகள் அங்கே போக வர ஒன்றும் சொல்ல மாட்டார். எப்போது மகள் அங்கே போனாலும் ஒரு சம்படம் நிறைய முறுக்கோ அதிரசமோ மைசூர் பாகு, லட்டு, வடை இப்படி ஏதோ ஒன்று கொடுத்து விடுவார். பிள்ளைக்குட்டிக்கார வீடு. இதெல்லாம் அவர்கள் வாங்கி சாப்பிட முடியாது என்று இல்லை, அடிக்கடி சாப்பிட முடியாது. தீபாவளி வந்தால்தான் அவர்கள் வீட்டில் செய்வார்கள். வைஷ்ணவி வீட்டிற்கு வந்தால் அவள் கையில் இருப்பதைத்தான் ஆவலோடு பார்ப்பார்கள் தமயந்தியின் தம்பி தங்கைகள். எதுக்குமா இதெல்லாம்? வரும்போதெல்லாம் கொண்டு வரணுமா என்று தமயந்தியின் அம்மா கோபித்து கொள்வார். அதனால் என்ன ஆண்டி, என் வீட்டில் நான் மட்டும்தானே, இங்கே இவங்க கூட சேர்ந்து சாப்பிட வந்தேன் என்பாள். யாரு இவங்க கூட? அதை பார் என்று காட்ட அதற்குள் சம்படம் காலி. வைஷ்ணவி சிரித்தாள். வைஷ்ணவியின் தாய் இறந்தபோது அந்த குடும்பம் அவளை தாயாய் மடிதாங்கி கொண்டது. கிட்டத்தட்ட 3 மாதம் வைஷ்ணவி அவள் வீட்டிற்கே போகவில்லை. இவர்கள் வீட்டில் இருந்துதான் பள்ளிக்கு சென்று வந்தாள். தமயந்தியின் அப்பா என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். 3 மாதத்திற்கு பிறகும் தமயந்தி 3-4 மாதம் வரை கூட வைஷ்ணவி கூட அவள் வீட்டிலேயே இருந்தாள். அதன் பிறகும் அந்த குடும்பம் வைஷ்ணவியை தனியே விட்டது இல்லை. ஒரு தாயாய் தமயந்தியின் அம்மா வைஷ்ணவிக்கு புத்திமதி சொல்லி அரவணைத்து கொண்டார். தமயந்தியும் வைஷ்ணவியும் +1 படிக்கும் போதுதான் அமரவேல் கிருஷ்ணனிடம் தொழில் கற்றுக்கொள்ள வந்தார். கிருஷ்ணன் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்தார். அப்போ அடிக்கடி அவர் வீட்டிற்கும் வந்தார். வைஷ்ணவி பாசமாக அண்ணா என்று பாசம் காட்டுவாள். அமரவேலும் வைஷ்ணவி மேல் ரொம்ப பிரியமாக இருப்பார். கூடவே தன் தங்கையின் தோழியிடம் காதல் பெயரை வளர்க்க ஆரம்பித்தார். தமயந்தி முதலில் விலகி போனாலும் அமரவேல் தன் தங்கையை இடையில் வைத்து அவளை வம்பிழுப்பார். என்னம்மா வைஷ்ணு, உன் தோழி ஒரு பாட்டு பாடச் சொன்னால் இப்படி பிகுப் பண்ணுறா என்று சொல்லி வம்பிழுப்பார். சினிமா பாட்டு பிரியையான வைஷ்ணவி கிட்ட சொல்லி, இந்த பாட்டை பாடச் சொல்லேன், அந்த பாட்டை பாடச் சொல்லு என்பான். தமயந்தி முறைப்பாள். வெகுளி வைஷ்ணவியை இடையில் வைத்து இவன் குளிர் காய்கிறான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் வைஷ்ணவி கிட்ட சொல்ல முடியலை. ஒரு வழியாக அவர்கள் கல்லூரிக்கு சென்றார்கள். கிருஷ்ணன் தமயந்தியை அவரே படிக்க வைத்தார். கல்லூரியில் அவர்கள் படிக்க இடையே அமரவேல் தமயந்தியை ஓரம் கட்டி காதல் பாடத்தையும் படிக்க வைத்தார். வைஷ்ணவிக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. அவளுக்கு சந்தோஷம்தான். படிப்பு முடிந்த பிறகு தமயந்தி வீட்டின் மூத்த பெண். எனவே அவள் பெற்றோர் அவளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணினார்கள். அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பமானது. விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரிந்தது. பிறகு அவர்தான் இரு குடும்பத்திலும் பேசி திருமணத்தை முடிவு செய்து நடத்தி வைத்தார். தங்கவேல் பெண் வசதியான இடமில்லை என்று முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை.
பிறகுதான் கிருஷ்ணன், நீங்கள் என்னதான் எதிர்பார்க்கிறீங்க என்று கேட்க அவர் நீண்ட பட்டியலை கொடுத்தார். கிருஷ்ணன் அத்தனையையும் அவரே வாங்கி கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். தமயந்தியின் பெற்றோர் தடுத்த போது கூட அவரும் அவள் என் மகள் மாதிரி தானே, மருமகளாக வரப்போறா, மகளுக்கு மட்டும்தான் சீர் செய்யணும்னு என்ன இருக்கு, மருமகளுக்கும் சீர் செய்யலாம் என்றார். அடுத்த வருடத்தில் வைஷ்ணவிக்கு திருமணம் நடந்தது. அதன் பிறகு இரு குடும்பமும் பேசிக்கொள்வது இல்லை. எப்போதாவது தனியாக தமயந்தி கோவிலுக்கு வந்தால் வைஷ்ணவியும் அவளும் பேசிக்கொள்வார்கள். தங்கவேலின் மனைவி இருந்தவரை தமயந்தியை ஆட்டித்தான் வைத்தார். அவருக்கு பின் தான் சற்று நிம்மதி. இப்பவும் தங்கவேல் அவ்வப்போது ஏதாவது மருமகளை குத்தி காட்டத்தான் செய்வார். தோழிகள் இருவரும் அதன் பிறகு பேசிக்கொள்வதே இல்லை. யோகமித்திரன் அடுத்தடுத்து கட்டுமான பொருட்களை தயாரிக்கும் கம்பெனிகளை தொடங்கி நடத்தினார். இதில் சிமெண்ட் ஃபேக்டரியை இந்த ஊரில் தொடங்காமல் வேறு ஊரை தேர்ந்தெடுத்து தான் தொடங்கினார். ஏனென்றால் இங்கே அமரவேலின் கம்பெனி இருக்கு என்று மேலும் தங்களின் தேவைக்காகத்தான் முதலில் அதை தொடங்கினார். பிறகுதான் அது சந்தைக்கு வந்தது. அடுத்த சில ஆண்டுகளில் இவர்களின் சிமெண்ட் விற்பனை நம்பர் 1 இடத்திற்கு வந்தது. இதற்கு ஒரு முறை தங்கவேல் உறவினர் வீட்டில் வைத்து சண்டை போட்டார். யோகமித்திரன் மனைவிக்காகவும் அந்த பக்கம் அழுது கொண்டு நின்ற தமயந்திக்காகவும் தான் அமைதியாக போனார். இப்ப வரை சமயம் சந்தர்ப்பம் கிடைத்தால் இவர்களை தூற்றி கொண்டுதான் இருப்பார். வயதாகிவிட்டதால் பெரிதாக இப்ப வெளியே வருவதில்லை. அமரவேல் பெரிதாக பகைமை பாராட்ட மாட்டார், ஒட்டவும் மாட்டார். இப்ப அவர்கள் வீட்டு பையனை இவள் காதலிக்கிறாள். இந்த விஷயம் மட்டும் அந்த தங்கவேல் காதுக்கு போனால் என்ன ஆகும் என்றுதான் யோகமித்திரன் அரண்டு போனார். ஆண்மகனின் வாழ்க்கையை வைத்திருப்பவர்கள் அதனால் ஒன்றும் பயமில்லை. ஆனால் தன் மகளின் வாழ்க்கை என்ன ஆகும்? பொத்தி பொத்தி வளர்த்த மகள் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று வருத்தப்பட்டார். வைஷ்ணவியும் தன் மகளிடம் தமயந்திக்கு தாத்தா 1 வருடம் வரை அத்தனை சீர் செய்தார். ஆனாலும் அந்த வீட்டில் அவளை படுத்தி வைத்தார்கள். இப்ப மாமியார் போன பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி. இப்ப நீ அந்த வீட்டுக்கு போனால் உன் நிலையும் அதுதான். தேவையா உனக்கு என்றார் அழுகையுடன். வேற என்ன செய்ய முடியும்? கிஷோர் தங்கையிடம் கெஞ்சி பார்த்து விட்டான். அந்த பையன் உனக்கு வேண்டாம், அவனை விட பல மடங்கு நல்ல மாப்பிள்ளை நான் பார்க்கிறேன், கட்டிக்க என்றான். அவள் ஒரே வார்த்தையில், அண்ணா எனக்கு கல்யாணம் நடந்தா அது அவர் கூடத்தான், இல்லைன்னா நான் காலம் பூரா உங்கள் கூடவே இருந்துடுறேன் என்றாள். இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் அவனால்? தன் தம்பியிடம் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டான். அதை கேட்டவன், அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வந்து பேசிக்கிறேன் என்றான். அதன்படி தன் தொழில்களை மேற்பார்வையிட்டுவிட்டு இந்தியா திரும்பினான். தங்கையை வெளியே கூட்டி போனான். நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் காதலே ராசி இல்லை போல என்றான் சலிப்பாக. அண்ணா உங்கள் நிலை வேறே, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பா உங்கள் காதலை சேர்த்து வச்சிருப்பார். ஏன் இப்போவும் அப்பா எனக்காக போய் பேச ரெடிதான். ஆனால் அவருடைய தாத்தா இம்சை பிடித்த மனுஷன், அவருக்காகத்தான் யோசிக்கிறார். உண்மைதான். இப்ப யார் தங்கவேலியிடம் போய் பேசுவது என்ற எண்ணம் தான் அனைவருக்கும். சரி, நீ இப்படி அவரை பார்த்தாய்? ஏன்னா உனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் இருக்குமே என்றான் கிரிஷ். 6 வருடம். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவர் பிஜி ஃபைனல் இயர் படித்தார் என்றாள். நம்ம காலேஜில் நீ படித்த, அவர் நம்ம காலேஜில் படிச்சிருக்க மாட்டாரே என்றான் கிரிஷ் சந்தேகமாக. ஆமாண்ணா, அவர் வேறு காலேஜ். ஆனால் இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்தது, நானும் போனேன். அப்பத்தான் அவரை பார்த்தேன். இல்லை கேட்டேன். என்னது கேட்டியா? ஆமாண்ணா, முதலில் அவர் குரலைத்தான் கேட்டேன். ஓ, அவரும் அவங்க அம்மா மாதிரி பாடுவாரா என்று கேட்டதுதான் தாமதம். அவ்வளவுதான். விதன்யா முகம் கொள்ளா புன்னகையுடன், ஐயோ அண்ணா, அவர் பாடும்போது அப்படியே மனசை பிசைகிற மாதிரி இருக்கும். அவர் குரல் அவ்வளவு சூப்பராக பாடுவார். அதன் பிறகு ஒரு நாள் நான் அவரை மாலில் பார்த்தேன். ஆட்டோகிராஃப் கேட்டேன். போட மாட்டேன்னுட்டார். நான் ஒன்றும் பாப்புலர் சிங்கர் இல்லை அப்படின்னுட்டாரு. நான் விடலை. அவரை துரத்தி பேசினேன். கடைசியாக என்ன நினச்சாரோ தெரியல, ஆட்டோகிராஃப் போட்டார். அதன் பிறகும் நான் தான் அவர்கிட்ட முதலில் என் காதலை சொன்னேன், நினைச்சேன் என்றார். பிறகு என் அம்மா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என் தாத்தா பாட்டிக்கிட்ட பட்ட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். என்னால் என் மனைவியை அப்படி நினைத்து பார்க்க முடியலை.
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் அதே கதிதான் என்றான். உங்கள் பாட்டி இப்போ இல்லை, தாத்தா இன்னும் எத்தனை காலத்துக்கு? அதன் பிறகு உங்கள் அம்மா அப்பா நல்லவங்க தானே, அதனால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவரை விரட்டி விரட்டி அவருக்காக, அவர் பாடும் அந்த குரலுக்காக காதலித்தேன். அவர் யாருன்னு உனக்கு தெரியாதா என்று கிரிஷ் கேட்க, தெரியும்னா, எஸ்வி சிமெண்ட் பையன் என்று தெரியும். நான் தான் என்னை யாருன்னு காட்டிக்கலை. சும்மாவே அவர் என்னை துரத்தி விடத்தான் பார்ப்பார். இதில் நம்ம குடும்பம் பற்றி சொன்னால் பெரிய இடத்து பெண் என்று மறுத்துவிட்டால் என்ன பண்ணுறது என்ற பயம். அதுதான் சொல்லலை. இப்போ அப்பா எனக்கு தீவிரமாக மாப்பிள்ளை தேட தொடங்கிய பிறகுதான் நான் அவர்கிட்ட நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லி பெண் கேட்டு வரச் சொன்னேன். அவர் அதிர்ந்து போய் நின்றார். நீ ஏன் உங்கள் கம்பெனி பெயரை சொல்லலைன்னு திட்டினார். நான் எதையும் எப்பவும் வெளியே சொல்கிறது இல்லை. அதுவும் நீங்கள் நான் பெரிய இடத்து பெண் என்று தெரிந்து வேண்டாம் என்று சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் சொல்லலை என்றேன். என் குடும்பம் பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். அவர் தலையில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டார். என்ன சக்தி, ஏன் இப்படி இருக்கீங்க? நீயும் நானும் தெரியாமல் பண்ணின தப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. என்னது தெரியாமல் தப்பு பண்ணினமா? அதுவும் நீங்களா? பேசும்போதே 4 அடி தள்ளி நிற்கிறவங்க நீங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாலும் சத்தமாக சொல்லிடாதீங்க, தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. எனக்குத்தான் தெரியும் உங்கள் காதலை பற்றி. அதிகபட்சமாக என்னை பார்த்து ஒரு சிரிப்பு. நான் கெஞ்சி கேட்டால் எப்போவாவது ஒரு நாள் பாடுவீங்க, அதுவும் வீடியோ காலில் தான், நேரில் பாடினதே இல்லை என்று அவள் சொல்ல, பாட்டுத்தானே நல்லா பாடுவாங்க உங்கள் வீட்டில், போய் சொல்லு. எஸ்வி சிமெண்ட் கம்பெனி பையனை தான் நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லு. உங்கள் வீட்டில் எல்லாருமே உனக்கு பாட்டு பாடுவாங்க என்றான். எனக்கு புரியலை. எல்லார் வீட்டிலும் பிள்ளைங்க லவ் பண்ணினா அம்மா அப்பா திட்டத்தான் செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உடனே அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்களை பற்றி விசாரித்து, உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்து விட்டுத்தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க. உங்களை மறுக்க எந்த காரணமும் இல்லையே என்றாள். அடி லூசே என்பது போல் அவளை பார்த்தவன், உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் நெருங்கிய சொந்தம், அது தெரியுமா உனக்கு என்று சக்திவேல் கேட்க, ஐ சொந்தமா? எனக்கு தெரியாதே என்றாள். ஆமாம் தெரியாதே, தெரியாமத்தான் என்னை விரட்டி விரட்டி லவ் பண்ணி இருக்க என்றான்.